விஜய் மேலும் மேலும் உண்மையிலேயே இப்படி மல்லியை அந்த கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ஏற்கனவே வந்து மல்லி இருந்துட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அதுலேயும் இப்போது மல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது குணா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நான் அங்கே கிளம்பி வரேன், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விஜயை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம மல்லிக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு, ஏற்கனவே வந்து வெண்பாவை வந்து காணோம், வெண்பா வந்து என்ன ஆனா ஏதானா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருக்கும்போது இப்போ தான் புருஷனை வந்து பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம மல்லியை தான் வந்து ரைட் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் வெண்பா கடத்தப்பட்டிருந்தாலும் சரி, வெண்பா இங்கே இல்லை அப்படின்னாலும் சரி, ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வெண்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்கோ, அதே மாதிரி மல்லி வந்து விஜயை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும், அதாவது விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அதே மாதிரி இப்போது நம்ம மல்லிக்கும் அதாவது விஜயும் வந்து மல்லியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கட்டாயமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா வெண்பாவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஆளாளுக்கு போய் தேடினா மட்டும் கிடைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு முதல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், அதாவது சாப்பிட்டு தெம்பாக இருக்கணும். அதே மாதிரி இப்போது நம்ம மல்லியும் விஜயும் வந்து ரொம்ப இதாக வந்து ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, அதாவது மல்லி சண்டை போடல, பட் இருந்தாலும் விஜய் சண்டை போட்டார் இல்லையா, அந்த ஒரு விஷயத்தில் வந்து உண்மையிலேயே இது ரொம்பவே ராங்கான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ அடுத்ததாக என்ன தான் நடக்குது, என்ன தான் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம விஜயை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, குணா என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி குணாவை கூப்பிட்டு விட்டாங்க. ஆனால் கடைசியில் குணா இருந்துட்டு மல்லிகிட்ட சொல்லிட்டாங்க, விஜய் இருந்துட்டு இல்லை நீ சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் வந்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம மல்லி வந்து மல்லிக்கு விஷயம் தெரிஞ்சு மல்லி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர ஆரம்பிச்சுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே விஜயோட இந்த ஒரு நிலைமையை பார்த்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து வெண்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மல்லிக்கும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் விஜய்க்கு வந்து இப்படி ஆக்சிடென்ட் நடந்து காலில் இவ்வளோ பெரிய அடிபட்டு காயம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. வந்த உடனே பயங்கரமாக கதறி எழுறாங்க, குணா என்னாச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அடுத்ததாக தலையில் எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா, ஸ்கேன் பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்குறாங்க. உண்மையிலேயே அது எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போது நம்ம விஜயும் கொஞ்ச நேரம் கழித்து கண்முழிக்கிறாரு. அதாவது கண்முழிக்கும் போது பார்த்தா குணா வந்து அந்த இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா குணா இல்லை, மல்லி மட்டும் தான் இருக்காங்க. மல்லியை பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ குணா வந்து உடனே வெளியே இருந்து உள்ளே வராங்க. ஏன்னா நம்ம விஜய் அந்த அளவுக்கு கத்துறாங்க, உன்னை யார் இங்கே வர சொன்னது, அதாவது ஏற்கனவே பயங்கரமான ஒரு கோவத்தில் இருந்தாங்க, வெண்பாவை வந்து இப்படி தொலைச்சிட்டா, அதாவது என்னோட பேச்சை கேட்காம நீ போய் தொலைச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஆனால் அதே சமயத்தில் கண்முழிச்சு பார்க்கும்போது மல்லி ஹாஸ்பிட்டலில் பார்த்த உடனே உண்மையிலேயே விஜய்க்கு இன்னும் செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஏன் அந்த கோவம் அதிகமாக செம்மையாக வந்துச்சு, அதாவது அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. வெண்பாவை வந்து தேடி அலைய முடியல, ஏன்னா இப்படி வந்து படுத்த படுக்கை ஆகிட்டார். இங்கேருந்து வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலும் அதுக்கும் எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி தான் நான் வெண்பாவை கண்டுபிடிக்கிறது, எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சாகணும். அதாவது கனவுல கூட வெண்பாவுக்கு ஏதோ ஆகிற மாதிரி தான் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டென்ஷன், கோவம், இது எல்லாத்துமா சேர்த்து நம்ம மல்லி மேலே காட்ட ஆரம்பிச்சுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையுமே தூக்கி வந்து நம்ம மல்லி மேலே வந்து விசிறி போட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலே விஜய் இவ்வளோ கோவப்படுவார் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுலேயும் உன்னை யார் இங்கே வர சொன்னது, எனக்கு என்னன்னா உனக்கு என்ன, நானே என் வெண்பாவை காணோன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தவியாக தவிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை கேட்காம நீ போனதுனால தான் இவ்வளவும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து குணா இருந்துட்டு குடுகுன்னு ஓடி வந்து விஜய் விஜய் கொஞ்சம் காமா இருங்க, ஏன் இவ்வளோ வந்து கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி விஜயை கேட்குறாங்க. அதே மாதிரி குணா, நான் யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னல, அதே மாதிரி உன்னால் பார்த்துக்க முடியலன்னா நீ கிளம்பி போயிட்டேரு, என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை, நானே என்னை பார்த்துக்கிறேன், என்னால் பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இப்போ வந்து நம்ம குணா இருந்துட்டு, விஜய் கொஞ்சம் பொறுமையாரு, வெண்பா காணாமல் போனதில் மல்லிக்கு மட்டும் வருத்தம் இல்லாமையா இருக்குது, நான் தான் முன்னாடியே சொன்னல, முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே அதுக்கப்புறம் வெண்பா ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடுவா, அந்த கடவுளே கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்போது விஜயால் பக்கம் கூட நகர முடியல, ஆனாலுமே டிஸ்சார்ஜ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. என்னதான் விஜய் இருந்துட்டு மல்லியை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ்வளோ பெரிய விஷயங்கள் செஞ்சாலுமே கூட அத்தனை அசிங்கங்கள், அவமானங்கள், இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு மல்லி இருந்துட்டு என்னால் நான் இங்கேருந்து போக முடியாது விஜய், அதாவது நீங்கள் என்ன தான் வந்து எனக்கு என்ன ஆனாலுமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையே என்னை விட்டுட்டு போகலாம், ஆனால் நான் அப்படி உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் குணாவும் இங்கேருந்து
கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி மல்லி எனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்னை இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம விஜய் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை தான் கேட்கல, வெண்பாவை கூட்டிகிட்டு போகாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயத்தை தான். ஆனால் இப்போது நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தையாச்சும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விஜயை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போது நம்ம விஜய் எப்படியோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த காலோட போயிட்டு எங்கேயுமே வெண்பாவை தேடி அலையவே முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு கால அடியை எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்ம மல்லியோட உதவி வேணும். அதாவது மல்லியோட தோளில் கை போட்டுக்கிட்டு தான் விஜயால் வந்து அடுத்த இதே வந்து மூவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே மல்லி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஒரு விஷயத்தில் வந்து விஜய் சந்தோஷப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் வந்து அதில் இன்னும் தான் கோபமாயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்தபடியாக என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி வந்துட்டு விஜய் இப்போயாச்சும் கேளுங்க, அதுவும் நாகவும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அந்த பரிகாரத்தை நம்ம போய் பண்ணிடலாம். அதாவது இவ்வளோ நாள் தேடினாங்க வெண்பா கிடைக்கல, ஆனால் பரிகாரம் பண்ணால் வெண்பா கிடச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த பரிகாரத்தை பண்ணலாம். இப்போ தான் எப்படி இருந்தாலும் நம்மளால் தேடி போக முடியாதுல்ல, போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு, வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. இப்போது அந்த பூசாரி சொன்ன அந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும், எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்து வெண்பா நம்ம கிட்ட வந்து சேருவாங்க சொல்லிட்டு விஜயை கூட்டிட்டு போறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.